பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மரணத்திற்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என பூவிருந்தவல்லி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் தங்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பெரம்பூர் செம்பியம் அருகே ஆம்ஸ்ட்ராங் அவர்களை 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி தப்பியது. இதையடுத்து ஆற்காடு சுரேஷ் மரணத்திற்கு பழி தீர்க்கவே ஆம்ஸ்ட்ராங்கை கொன்றதாக இதுவரை 11 பேர் சரணடைந்துள்ளனர். ஆனால் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல, பணத்திற்காக சரணடைந்தவர்கள் என கூறி ஆம்ஸ்ட்ராங் தரப்பினர் கூறி வருகின்றனர். இதே கருத்தை தான் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில தேசிய தலைவர் திருமாவளவன் அவர்களும் கூறியிருந்தனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து அவர்களை சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என பூவிருந்தவல்லி வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஏகாம்பரம் தலைமையில் தற்போது நீதிமன்ற வளாகத்தில் அவரது திருவுருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திவிட்டு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய வழக்கறிஞர்கள் தற்போது அவரது மரணத்திற்கு நீதி கேட்டு தங்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தால் இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. இங்கே போராட்டம் நடைபெற்று வருவதால் இங்கே போக்குவரத்து நெரிசலும் அதிகமாக இருக்கிறது. இது இங்கே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க 50க்கும் மேற்பட்ட போலீசார் அவர்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.